இங்கேப்பா ஜேசிபி. ஆனால் ஆள் இருப்பாங்களாம் தெரியலையே, திட்டுறாங்களாட்டு. ஆனால் இது ஆன் பண்ண மாட்டாங்க, அழகாக வச்சிருக்கு. நம்ம என்னது பானு மேரேஜுக்கு அப்போ வந்தோம்ல, அப்போதான் எடுத்தது. அதுக்கப்புறம் இப்போதான் வீடியோ எடுக்கிறேன். இதோ டிராக்டர் ஒன்று இருக்கு கருது. ஆமாம், உங்கள் வீட்டில் டிராக்டர் இல்லையா? உங்கள் வீட்டில் என்ன டிராக்டர்லாம்? ஆமாம், அப்போ எதுக்குடா எடுக்கிறாங்க? அவர் வீடியோ அப்புறம் அதை எடுத்து எடிட் பண்ணிட்டு இந்த வீடியோ போடணும். செகண்டாக பாதி இல்லை எடிட் பண்ணி தொடங்கலையா? அது நான் ஒரு 6 நாள் உக்காந்தனா பண்ணிடலாம். இது குட்டி ஜேசிபி ஆர்சிபியே வாயில வருது. கூட ஓடத்தானா கான்ட்ராக்ட் எடுத்து பண்றான். அவ்வளோ டெவலப் ஆயிட்டு. நான் சென்ட்ரல்னாவே எப்படி சொல்றது, அவங்க தான் ஃபுல்லா இருப்பாங்க. இறங்குறாங்க. குண்டு பூண்டி வந்தாச்சு இப்போ. ஆனால் வெயில் கொளுத்துது. 10 மணி தானே ஆகுது. இப்படி வெயிலா? அப்போ மதியானம்னா செத்துரும். இன்னொரு 1 hour ட்ராவல் பண்ணி போயிட்டு அங்கே. ஆனால் மதியானம் குளிச்சா நல்லா இருக்கும். கொஞ்சம் நல்லா இருக்கும். தண்ணி இல்லைன்னா இன்னும் நல்லா இருக்கும். நான் கதிரையா தண்ணி இருக்காதுன்னா என்ன பண்றது? தூக்கி ஓடுவா ரூம்ல பாரு தூங்கிடுவேன். அது அப்புறம் மேலே ஏறி ஒர்க் பண்றாரு அவரு. அதோ மேலே தெரியுதா? பரவாயில்லையா? ஆமா, லிஃப்ட் தான் நினைக்கிறேன். அங்கேயே இதே மாதிரி கட்டுறாங்களா? குண்டு புல்ல பரவாயில்ல, டெவலப் ஆயிடுச்சு. என்னென்ன சொன்னாரு? அந்த ட்ரெயின் போகுது. இது மெயின் ஏரியாடா. அது இந்த ஏரியாவில் நிறைய பேர் வேலைக்கு போறாங்க, காலேஜ் போறாங்க. ஆமாம், அதுவும் கரெக்டு தான். தேங்க்யூ பொருளாக வச்சுக்கோங்க. கேட்டுக்கோங்க. ஜன்னல் சீட்டா இந்த 2 பேர்த்துக்கு பின்னாடி. இங்க எங்க வரீங்க? முன்னாடி போங்க. நீங்க தான் குட்டியா இருக்கீங்க, இங்க தான் முன்னாடி போங்க. இது இல்ல இல்லம்மா. இந்த டைம் வந்து பீப்புள்ஸ் அதிகமா வருவாங்க. அடிக்கிற வெயிலுக்கு பீப்புள்ஸ் அதிகமா வருவாங்க. பட் கொஞ்சம் ரஷ்ஷா இருக்கும், அவ்வளவுதான். ஆனா நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு என்ஜாய் பண்றதுக்கெல்லாம் குறை இல்லாம இருக்கும். காலை கடிக்கும். சின்ன சின்ன மீன் தான், குட்டி குட்டி மீன் தான், பெரிய எல்லாம் தான் இல்ல. அது மாதிரி திங்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பேக்ல வச்சு லாக் பண்ணிடுங்க. குரங்கு அதிகமா அதுதான் அங்க வெறியே, அதுதான் டைட்டா வேலை கொடுக்கும். மற்றபடி இந்த லைட்டா ட்ரெக் பண்ற மாதிரி இருக்கும். கேமரா தூக்கி போயிடும். நீங்க கொஞ்சம் ட்ரெக் பண்ணி போனீங்கன்னா இந்த இடத்துக்கு போகலாம். இது வரைக்கும் லேடிஸ் போவாங்க. இப்ப நான் காமிச்சல ஒரு வீடியோ, அது வரைக்கும் லேடிஸ் போவாங்க. பிரச்சனை இல்லை, கை கொடுத்து தூக்கிலாம். அதுக்கு மேலதான் வந்து இது மாதிரி ரோப்பு மாதிரி இருக்கும். அது அந்த விழுதுங்க இருக்குல்ல, மரத்தோட விழுதுங்க, அதுல இருந்து பிடிச்சி ஆரமா இருக்கும். அப்படியே ஒரு டெஸ்ட் கிளம்புறீங்க அதானே? ஒகேனக்கல்ல என்ன இருக்கு? அங்க ஒண்ணும் கிடையாது. எனக்கு இது குச்சி 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 ஒன்று டக்குனு டைம் ஆச்சு. அவன் எங்க வாங்கினா? அவங்களுக்கு மொத்தம் 6-7 வாங்குதான். நம்ம என்ன வேணும்? எல்லாத்தையும் ஒரே மாதிரி. ரொம்ப கஷ்டம் தான். அது இல்லை, ப்ராஹிபிட்டட் போட்டு லாஸ்ட் வார்த்தை. ப்ராஹிபிட்டட் லைனில் பாடுறா. ப்ராஹிபிட்டட் குக்கிங் அண்ட் லவ்வர்ஸ் எல்லாரும் உள்ளே வரக்கூடாதான். புரியல இல்லையா? புரியலே. அது சொல்றான்னு உனக்கு தேவையாது. அது கூட புரியல என்ன சொல்றேன்ட்டு. இருங்க நான் யோசிச்சு
யோசி புரியல எனக்கு. நீ நல்லா பாடுறா என்னன்னு போட்டுக்க புரியலையா Fire cooking and lovers not allowed in forest. ஓ தண்ணி அடிக்கூடாது எதுவும் சமைக்கக்கூடாது இப்போதான் ஒரு கும்பல் பிரியாணி அரிசி எடுத்துட்டு போகிறாங்க அவங்களாம் போடுவாங்க சிக்கன் தான் எடுத்துன்னு போகலாம் இது இன்னொரு வண்டியில் வர பின்னாடி அந்த ஒரு கேட்டு தான் தூரம் எவ்வளோ கேட்டு போடுறாங்க. ஓ போடுறான் ஓகே ஓகே சரியா போடுங்க ஏ கைஸ் நான் தான் கணேஷ் ஃபைனலாக தடா ஃபர்ஸ்ட் ரொம்ப நாள் கழிச்சு வரணும்னு நினச்சி வந்துட்டோம் ஆனால் இங்கே வந்து குடிக்கலான்னு பார்த்தா வரும்போதே குடிச்சிட்டோம் பாதி கார்லயே யாரும் பயப்படாதீங்க இங்கே ஒரு ஆண்டி தான் போயிட்டு இருக்காங்க முன்னாடி முக்காடு போட்டு முக்காடு முடியுமா? ஆமாம் இங்கே தான் ரெஸ்டாரண்ட் இருக்கும் நிறைய ரெஸ்டாரண்ட் இல்ல, அப்படிதான் அங்கே போட்டு அங்க போட்டுருக்காங்க போட்டுருந்தது தானே. ஆமாம் அதுதான் 2 கிலோமீட்டர் இல்லை 2 கிலோமீட்டர் எங்கே இருக்குனாங்க ஸோ ஓகே இன்னைக்கு ஃபுல்லாக பிளாக்ல தடா ஃபால்ஸ் ஃபர்ஸ்ட் டைமா கதிரை நீ ஃபர்ஸ்ட் டைமு உனக்கு எஸ் எல்லாருக்கும் மகாக்காவை தவிர அது மட்டும் சொல்லிடுது அவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் தான். வழி தெரியாமல் போய் சுற்றினு இருக்கோம் வர வரல 2 கிலோமீட்டர் ரெஸ்டாரண்ட் இருக்குனாங்க அதுக்கு தர இது போயிடலாம் பொட்டி கடை தாண்டா இருக்கு எங்க இருக்கு குரங்கு ஏய் இதோ போடுற கார் வாடா இதோ போடுற கேங்கு அது குட்டி குரங்கு அது போடுற நீ தூர 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 ஓடுறா ஓடுறா இன்ட்ரெஸ்டிங்கா அதுக்குள்ள நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சா அதோட இன்னும் சேர்த்துல இப்படியே இந்த பாதி பேர் குளி தைக்கிறாங்க இந்த தண்ணியெல்லாம் நீ குளிக்க போறவா? சோப்லாம் ஃபால்ஸ் வந்துச்சு பாருங்க, இதான் ஃபால்ஸ். வாட்டர் ஃபாலாக இருக்குன்னா ஃபால்ஸ் எகிரிக்குதுங்க அவன் தமிழ் தெரிஞ்சதுன்னு வையா அவ்வளோதான் யாரை பார்த்தா வடக்குன்னு சொல்கிறான் பார்த்தா உங்க பேர் தமிழ்ல இல்லை இல்லை இவரு சொல்கிறா என்ன இதோட வாட்டர் ஃபால்ஸு கதிரே டைவர்ரா தலைக்கீழே தான் குதிப்பேன்னு சொல்லுவல பாம்பு இருக்குடா உள்ள ஏ மீன்ரா அதை பறக்குது இருக்குடா நல்லா. நான் பார்த்துட்டு டவுட் எனக்கு இதுக்குள்ளையா தண்ணி இல்ல உள்ள இருக்குன்றா டவுட் தான் ஆத்துக்கு ஆழமா இருக்குமா? அதான் இது இருக்காங்க. அப்போ உங்களுக்கு இல்லை இன்னைக்கு உள்ள அமுக்கு வரல உள்ள அமுக்கு தந்தல எல்லாரும் மாங்காய் மரம்லாம் தரேன் ஏ இதோ பாரு குரங்கு போடுறா மேலே கதிரே சீக்கிரம் மரம் ஏறு மேலே இருந்து போட்டோ எடுக்கலாம் அவன் டயர்ல வரையாரு. இது பாரு இங்கேருந்து மழை தெரியுது கதிரே என்னடா குரங்கு நிறைய இருக்குங்க 1-2 தான் இருக்கு ஏ இதோ பாரு லவ்வர்ஸ் பேங்க் வந்துடுறாங்க. ஏ இங்கே அவங்க தானே பைக்கில் வந்துடுறாங்க லவ்வர்ஸ் நாட் அலோடு அவங்க இருக்காங்கடா இங்கே தண்ணி இருக்குடா இங்கே தண்ணி இருக்குடா அதை பாடுறா மாதிரி இருக்குண்ணா. நான் சும்மா வந்தடா இங்க என்ன இருக்கு காமிச்சிட்டு போலான்ட்டு தண்ணி வருது தூங்குறாரு. இங்கே விளையாடலாம்டா போறேன் ஆனா என்ன தண்ணி கொஞ்சம் கம்மியா இருக்காமா சிவங்க நம்ம அங்கே போலாம் தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு நெஞ்சு இருந்தாதான் உள்ள முக்கியலன்றா முக்கலாம். இதை தூக்கி கேமரா உள்ள போட்டு இன்னைக்கு முக்கிய எடுக்கிற கேமராவை என்ன கட்டியிருக்காங்க கல்லுக்கெல்லாம் இருக்கு இதே கட்டியிருக்காங்க சொல்றேன். ஒரு அதான் கஷ்டப்பட்டு ஏறி ஒரு சந்தோஷம் நல்லா இருக்கலாம் அந்த மாதிரி. எப்பா ஏ வெயில் கொட்டுதுடா இப்போ டைம் நான் 1 மணி இருக்குமா நம்ம கிளம்பும் போது அங்கே 1 மணி இருக்கும். ஓ இப்போவே குளிச்ச மாதிரி இருக்கு ஆல்ரெடி ஏறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்படி அளவில் நம்ம காரில் வந்தோம் ஆட்டோவில் வந்து நடந்து வந்திருந்தோம் செத்துரும் சத்தியமா. கரெக்ட் அதுவும் மே மாதம் 1ஆம் தேதி வந்திருக்கும் கரெக்டாக மே 1 2024 வெயில் 1 மணி 1ஆம் தேதி 5ஆம் மாசம். இல்லை நம்ம மட்டும் தான் லீவில் வரோம்னு நினச்சிருப்போம் அப்புறம் வந்து எல்லாரும் கிளம்பி வந்திருக்காங்க இதே பேர் ஆல்ரெடி ஒரு கேங் முன்னாடி போயிட்டாங்க முக்காடு முனியமாங்கல்ல போகிறாங்க. கதிரை உங்கள் ஊர் எப்படி தானே இருக்கும் உங்கள் ஊரும் எவ்வளோ மோசமாக இருக்கும். ரைட்டு ஒத்துக்கிட்டா கேட்குறேன் இங்கேருந்து போனா நம்ம நிக்காம போனா half an hourல போயிடும். 1/2 hour நம்ம ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் அது மாதிரி இருந்தா தொட்டி தொட்டி மாதிரி அது அது ஜஸ்ட் கீழே வேணா கீழே இறங்கினா அவ்வளோதான்
ஆனால் மோஸ்ட்லி மேலே யாரும் போக மாட்டாங்களா இப்போ எல்லாருமே போவோம். இப்போ இந்த டைமில்? ஆனா போனா செம்ம இது இல்லைண்ணா. வணக்கம் சார். இந்த வெயில ஒண்ணும் முடியல மச்சான். தண்ணி தண்ணி வருதா இல்ல? எதுவுமே இல்ல. கொளத்துல தண்ணி வருதா? கொளத்து போய் எல்லாம் பார்த்து போயிட்டு பார்த்து வரே. தண்ணி இருக்கு. நல்லா குடிக்க தண்ணி கேட்டான். குடிக்க தண்ணி கேட்டான். செம்மையா இருக்குல்ல? போட்டோ எடுக்க மாதிரி இருக்காது? எடுங்க எடுத்துக்கோ, எடுத்து போடலாம். வீடியோல இருந்து கட் பண்ணி எடுக்க வேண்டியதான். ஃபோன் யாரும் எடுத்தணும் இல்லையா? ஃபோட்டோ யாரையா எடுங்க நில்லுங்க. நல்லா தான் இருக்கு. ஐஃபோன் ஆச்சே கூட அந்த இல்லை அவர் வீடியோ எடுக்கணும் ஃபோட்டோ நினைக்கிறது. அதான் கத்துற மாதிரி இருக்குல்ல? ஆனா கத்துறாங்க, குளிக்கிறாங்க. அதான் சொல்றேன். யாரும் கத்துறாங்க. அதாச்சும் இந்த மாதிரி இருக்காது. ஃபுல்லா உள்ள இன்னும் காட்டுல போற மாதிரி. இதுக்கப்புறம் வெயில் தெரியாது. அங்க போணுமா அந்த பாதி உடம்பு? அப்பா இங்கேருந்தா அந்த ஃபால்ஸுக்கு அந்த அண்ணா காமிச்சார்ல, ஆமா அங்க போட்டு. இந்த தமிழ் பையனை அதான் சொன்னாங்க, இது ரொம்ப தூரமா இருக்கும் ஃபுல்லாக. அம்மா ஒத்துக்கா நீங்க ட்ரிப் பண்ணி அங்க போயிட்டீங்கன்னா வேற ஃபீலா இருக்கும். ட்ரெக்கிங்கா ஓகே. அதுக்கு வெயில்ல இல்லை இப்பயே தண்ணி எடுக்கணுமா? குடிச்சிட்டு வாங்க, நான் போயின்னு இருக்கோம். வந்துட்டாங்களா? இந்த தண்ணி குடிச்சிட்டு வரேன்னாங்க. நான் உங்ககிட்ட பேக்கே கூப்பிட்டுனாங்க பாரு கொஞ்சம். அங்கே பாடுறா கொஞ்சம் எத்தனை பேர் இருக்காங்க. மொத்த பேர் இங்கே தான் இருக்காங்க. மேலே போயிடலான்றாரு இவரு. என்ன சொல்கிறேன், அங்கே போயிட்டு வரும்போது இப்படி வந்துடலாமா கீழே? இங்கே நடக்கலாம், நான் நடந்துருவேன். ஃபுல்லாக கூட்டமாக இருக்கு. ரொம்ப சரி. மேலே போயிடலாம். மேலே இடம் இருக்குடா, இன்னொரு ஃபால்ஸு, அங்கே போயிடலாம். இங்கே உள்ள ஃபுல்லாக கூட்டமாக இருக்கு. என்ன சொல்கிறேன், அப்பாடியோ ஒரு வேலையாக வந்துட்டு கடா ஃபர்ஸ்ட் பண்ணி கதிரே உள்ள போய் ஜம்ப் பண்ணு. நான் அங்க போயிடலாம். இங்கே ஈவினிங் வரும்போது இங்கே ஒரு ஜம்ப் பண்ணிட்டு வந்துடலாம் வெளில. ஓகே, உள்ள அப்படி என்னதான் இருக்குது பாரு, கொஞ்சம் சுற்றி வரலாம். அதில் தானே நடந்து வரேன். இதோ பாரு மேலே ஜம்ப் பண்ணுறானுங்க. அங்கேருந்து எவ்வளோ தலையை கொடுத்தோம்னா இல்லை உள்ள விட அப்போ தான் தலையை காட்டுவாள் எட்டி. அப்போ சொல்கிறாரு குதிப்பா, அப்பதான் தண்ணிக்குள்ள இருந்து ஒருத்தன் தலையை தூக்குவா. அவள் தான் டம்மால். அந்த பேக்கி செம்ம போட்டு இருந்தாங்க. 50 ரூபா வாங்கினான் பாரு. என்னதுடா என்ன இருக்குது 50 ரூபா முறை ஜம்ப் பண்ணுறாரு மேலே மேலே. தண்ணி பாட்டில் கேட்டீங்கன்னா நான் தந்துட மாட்டேன். சந்திச்சாங்கக்கா. தந்திச்சுன்னா என் முடிய கிடிய பிடிச்சிருந்தேன்னா பிடிச்சிருந்தா கில்லி பாட்டு போட்டு போகணும். அர்ஜுனா இருக்குல்ல, சந்தோஷ் சுப்பிரமணியம் பாட்டு. ஸ்பீக்கர் பாக்ஸ் நல்லா இருக்குல்ல, அங்கே போட்டு போகிறது. 300 ரூபானா அது? அது ஓகே, நம்ம எத்தனை வந்திருக்கோம் வீட்டில் இருந்தாரு. எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்தா எப்படி? ஆமா, ஃபன் பண்ணனா அதெல்லாம் இருக்கணும் தான். அப்பதான் நடியா இவன் பேக் ஆட வண்டி செய்வியா போட்டா தையா தக்கான்னு அதெல்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க. இங்கேருந்து நம்ம அவர் என்ன சொன்னாங்க, பாதி மலையா, பாதி மலை கிட்ட போகணும். அங்கதான் ஃபால்ஸ், அது மீடியம் ஃபால்ஸ் தான். அதுக்கும் மேல ஒரு ஃபால்ஸ் இருக்கு. அதுக்கு போலாமா? அதுக்குதான் பார்க்கலாம். டைம் இருந்தா போகலாம். ரொம்ப கஷ்டம்னா அப்படியே வேணாம், இங்கேயே பார்த்துட்டு கிளம்பிடலாம். சொல்ல 10 ரூபாய் மாஸ்க் நாங்க ஸ்கேம் ஆயிட்டு இருப்போம். நானும் ஜெயிப்பேன் வந்துகிட்டே இருந்தோம். படிக்கட்டு முடிய போகுது, கடைசி ஒரு 10 படிக்கட்டு ஒரு 5 குட்டி பொண்ணுங்க இங்க இங்க நின்னுட்டே இருந்துச்சுங்க. நானும் ஒண்ணு போயிட்டே இருந்தோம். அப்படிலாம் இல்ல, அந்த பொண்ணுங்க வந்துச்சுங்க, ரோபோட் மாதிரி நெத்தில கை வச்சு நாம போட்டுங்க. அப்புறம் அவங்க காசு கேட்பாங்க. எங்களுக்கு என்ன நடந்தது சார், ஒரு செகண்ட் தான் எனக்கு நாமத்தை போட்டு முச்சிச்சுங்க. எங்க அம்மால கத்துறாங்க, படாத காசு கேட்பாங்க.
ஏமா ஏமா நிறுத்துமா எனக்கு போட்டே முடிச்சிட்டாங்க. ஒரு செகண்ட் தான் நட்டேன். அவ்வளோ ட்ரைனிங். எவ்வளோ கேட்டாங்க காசு? அப்புறம் எங்க அம்மா நாங்க காசுலாம் தர மாட்டோம், நீங்க ஏன் போட்டீங்க கேட்காம திருப்பதியில் எப்பவுமே நடக்குமா? என்ன நடந்துச்சுன்னே தெரியல. இல்லை அது எப்பவுமே பண்ணுவாங்களா அந்த மாதிரி? பண்ணுவாங்க, ஆனா எங்களுக்கு தெரியல. நின்னுகிட்டே இருந்தாங்க, பட்டுன்னு வலி முடிச்சு தெரியுது அது உக்காந்து இருக்கேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே ஏறி போகிறோம். அங்கே போய் தண்ணியில் உக்காந்துட்டு ஒரு 4 ரீல்ஸு. ஃபர்ஸ்ட் மலையிலே உங்களை அச்சு போட்டு கைட்டுரும், மூச்சு போடுவோம். நான் வெள்ளங்கிரி மலையா? இல்லை நான் போனதே இல்லை. என்ன போனேன், இப்பதான் போனேன். இப்போ போனாங்கல்ல பிப்ரவரியில், அப்பதான். அது ரொம்ப பெருசா இருக்குமா இல்லை குட்டியா? எதுனா இந்த மலை நீங்க சொன்னது நடக்க நான் அதான் நடக்க ஆரம்பிச்சேன். காலையில 8:30 மணி நடக்க ஆரம்பிச்சேன். காலையில சாயந்தரம் 6 மணி சாமி பார்க்க போறேன். நடந்து போய் வயசானவங்களாம் அவ்வளோதான் ஒரு நாள் தங்கிட்டு 6 மணி சாமி பாக்குறேன். 6:30 மணி சாமி பார்த்துட்டு அங்கிருந்து ஒரு மலை இறங்கணும்னா சாப்பாடு கொடுத்தாங்க. ஃப்ரீ சாப்பாடு கொடுத்தாங்க. சப்பாத்தி தான் கொடுத்தாங்க. எவ்வளோ வேணா வாங்கி சாப்பிடலாம். ஒரு 5 சப்பாத்தி சாப்பிட்டுருப்பேன். 5 சப்பாத்தி உள்ள விட்டு அங்க நடக்க ஆரம்பிச்சோம். கரெக்டா நான் அடிவாரம் வரேன். மணி 1:30 மணி நைட்டு வந்து அதுக்கு அடுத்த நாள் நைட்டு 1:30 மணி. என் கூட வந்தானுங்க 4 பேரு. ஒருத்தவன் எங்க போயிட்டானே தெரியல. 2 நாள் பத்துந்தோம் கோயில் வாசல்ல. அதுக்கு அடுத்த நாள் அன்னைக்கு ஈவினிங் நானும் அவனும் ஒண்ணா நடக்க போனோம். நடந்து போயிட்டு அதுக்கப்புறம் முடியல வெளில வீட்டுக்கு போறதுக்கு. ஆனால் அங்கேயே பத்துட்டீங்க. என் ஃப்ரெண்டு ப்ரோ அவனுங்க, அவங்கள விட்டு போக. ஆமா கரெக்ட் தான். உங்களால முடிஞ்சிச்சு, நடந்து வந்துட்டீங்க வெளில. நான் வந்து நம்ம வந்துட்டேன். சரி, அவங்க வர முடியல. அவன் எந்த பழக்கமும் இல்ல அவனுக்கு. வர முடியல அவரால். இல்ல ரொம்ப ஸ்லோப் மாதிரி இருக்குமா இல்லாட்டி நம்ம நார்மலா இது இந்த மாதிரி ரோடு மாதிரி இருக்கும்? கொஞ்சம் இந்த மாதிரி வந்து 5வது மலை இது. மிச்சம் எல்லா மலையும் காட்டுறேன் பாருங்க. நான் இப்படி ஸ்லோப் மாதிரி போவோம், அது மாதிரிலாம் போவோம். அது மாதிரி தான் போவோம். ஆமா. நீங்க இது வரைக்கும் எத்தனை டைம் வந்தீங்க தடப்பா? நிறைய டைம் வருவீங்களா? மாசம் வரும். மாசம் அப்போ உங்களுக்கு இந்த ஏரியா தெரியும் கிளியரா, எங்க தண்ணி நிறைய வரும், எங்க அதுதான் சொல்றேன். அவங்க மேலே போறேன் நீங்க. ஆனா இங்கேயே குளிக்காது, இது இங்கே தண்ணி வருது. குளிக்கலாம், இதெல்லாம் ஆழம் இருக்காது. குட்டி பசங்களாம் இங்கே குளிக்கலாம். இவங்கெல்லாம் அங்கே ஜாலியாக குளிக்கலாம். அவங்க முழுங்க மாட்டாங்க. ஓ, அங்கே மேலே தான் குளிக்கிறாங்க மாட்டாங்க. அவங்களாம் இந்த அளவுக்கு வரும். அப்போ ஈஸியாக இருக்கும். அவள் தான் ஈவினிங் 4 மணி 5 மணி ஆச்சுன்னா வெயில் குறைஞ்சிடும். நாங்கள் தூங்கிட்டோம் காலையில். பாட்டு போட்டு என்ன பேர் கில்ஸ் மாதிரி மாற்றிட்டாங்களா? ட்ரெக்கிங் பண்ணுறேன். ஓ இதுதான் ட்ரெக்கிங் அப்படின்னா? இத்தனை நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே வந்துட்டு ட்ரெக்கிங் என்ன தெரியல. வெயில் அடிச்சா எப்போ மண்டை காயுது. அப்படியே தோலெல்லாம் பிரிஞ்சு போயிடும் போல அப்படி இருக்குது எனக்கு. மூஞ்சில் அப்படியே அனல் காயுது, காற்று பறவை தெரியுது. ஓகே, இதுக்கப்புறம் எங்கே நம்ம போய் அவன் ஃபஸ்ட்டு நம்ம இறங்கல, ஏன்னா அங்கே தண்ணி நல்லா இல்லையா. மேலே ஃபால்ஸ் எங்கேயோ இருக்குன்னாரு அவர் கூட்டின்னு வந்தவர். அவன் நல்லா சொல்கிறான்னு சொல்லிட்டு எங்கே ஆளு காணும், திரும்பி பக்கத்துல வார சீக்கிரம் போயிட்டாங்க. நம்மளுக்கு எதை போகிறாங்க, யார் சோப்பு போட்டு குளிக்கிறாங்க. என்ன எல்லாம் ஒயிட்டாக இருக்குது தண்ணி. அதான் பாவி எங்க இருக்குதுங்க. அதோ என்ன பண்ணு ஓ எதிரே பார்த்து இறங்கு. பழுக்குதுக்கா பார்த்து. இல்லை இங்கே நல்லா இருக்குடா. இங்கே ஒரு ரவுண்டு குளிச்சுட்டு போகலாமா? ஜில்லுன்னு இருக்கும். இதே காட்டுக்குள்ளே இறங்கி வந்துட்டோம். ஒரு 30 மினிட்ஸ் நினைக்கிறேன். இந்த மலைக்கு மேலே போயிட்டு அங்கே தான் ஃபால்ஸ் இருக்குது. ஏன்னா இங்கே தண்ணி நல்லா இருக்குது, ஆனால் அதுக்காக இருக்குது. அது மாதிரி ஆழமும் கிடையாது. மேலே போனீங்கன்னா அங்கே மலையில் தண்ணி நிறைய வரும். தண்ணியே கழிச்சு 2 லிட்டர் வாங்கி வர பாதி வரையிலே எல்லாம் காலி பண்ணிட்டாங்க.
பின்னாடி குறைக்கு பாரு அழகா வருதா, அவர் தூக்கும் போது கண்ணாடி எடுத்துட்டு போயிடுதா. அங்க பாரு கொஞ்சம் யாப்பா அது அங்க பாரு தண்ணியில மதக்கிறாங்க. மதக்கிறான் தண்ணியே இல்லை மதக்கிறான். அதோட பின்னாடி குறைக்கு பாரு நைஸா வந்து அந்த கண்ணாடி தூக்கி போலாம். என்னடா போய்கினே இருக்கும் இன்னும் வரல. ஆபத்து நிலை இருந்தது. இங்க அதான் இருக்காங்களே ஆளுங்க. பண்ணிருக்கலாம் வாங்க. என்னடா பண்ணிருப்பாங்க இப்ப வந்தவங்க சொல்றாரு. என்ன வேணா பண்ணிருப்பாங்க. பார்த்தாலே கலரை பார்த்தா. ஓ நீ அந்த கலர் சொல்றியா? அப்படி பார்த்தா நீ எங்க போனாலும் அப்படிதான். இல்ல ஃபால்ஸ் கிளியரா இருக்கும். கொஞ்சம் கிளியரா இருக்கும். ஏரி பாதி ஏய் தோ பாரு இங்க கிளியரா இருக்குது பாரு தண்ணி இந்த இடத்துல. இருக்குதான் வாங்க போய்க்கலாம். நம்ம கூட வந்து யாரையும் காணும். 3 பேர் தான் இருக்கும். அந்த லாஸ்ட்ல போறோம். எப்பா என்ன பிடிக்காத. நான் உனக்கு பிடிக்கவே இல்லை. என்ன பிடிக்காதீங்க. சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வாங்க. எப்படி போயிடலாம். இன்னைக்கு மட்டும் இந்த ட்ரெக்கிங்கை பக்கம் முடிச்சிட்டா அடுத்தது வெள்ளைக்கிரி மலைக்கு தான் போகிறேன். தீபக் இதை பார்த்துட்டு இருந்தா சரி டக்குன்னு டேட்டை போட்டு வை கிளம்பிடலாம். ஆமாம் தண்ணி வந்துடுவாங்க காலை வச்சுட்டு போயிடுவோம். ஓ ஏ மீன்லாம் இருக்குடாங்க. மீன் இருக்கா? சரி நானும் வரேன். நம்மளை கூப்பிட்டு அவர் மேலே இருக்காரு. இன்னும் ராகுல் தானா? நான் பக்கத்தில் தான் இருக்கேன். போயிட்டாங்களே எல்லாரும். முன்னாடி போய் நாங்கள் தான் லேட்டு. அப்போ இங்கே தான் ஜில்லுன்னு இருக்கோம். முன்னாடி அங்கே வந்தது விட முன்னாடி போயிட்டான். ஷார்ட் கட் இருக்கா இல்லை எப்படி தடா? ஷார்ட் கட்லாம் கிடையாது. நீ தண்ணியில் மறந்துனே போக வேண்டியதான். சரி என்ன தண்ணி தள்ளி விடுங்க. நான் அப்படியே மறந்து கீழே போயிடுறேன். எப்படி ஐடியா? தண்ணி விட்டாலும் நீ போக மாட்டேன். தண்ணி அந்த அளவுக்கு போகணும். அப்போ இங்கே தண்ணி நிறைய போகுமா அப்படின்னா? இந்த இதெல்லாம் ஃபுல்லாக தண்ணி தான் போகும். இங்கேயா? பாறை வளர்த்ததுனாலே இந்த இடத்துல தண்ணி போயிருக்குன்னு. ஓ ஓகே சொல்லிட்டு நடக்க விட்டாங்களா? தெரியும் தெரியும். ஆனால் தான் நடக்க முடியாம. இந்த ரீல்ஸு இந்த யூடியூப் வீடியோ பார்த்துட்டுலாம் ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறாதீங்க. செம்மையாக வழுக்கும். இல்லை வேற அடுத்தது வேற ஊருக்கு போகலான்னு சொல்லுது. நீதான் எந்த ஊருக்கா இருந்தாலும் சம்மர் முன்னாடி போங்க. சம்மரில் போனீங்கன்னா சாகும். ஊட்டி கொடைக்கானல் அவ்வளோ வெயில் இதெல்லாம் அங்கேயா? அங்கே தான் ஊர் மொத்த ஊரும் அங்கே தான் கிளம்பி போகிறாங்க. அதான் ஈபாஸ் டைம். அது வேற. இதுடா இதுவும் கிடையாதா? இன்னும் இல்லையா? 2 கிலோமீட்டர் சொல்லி 2 ஊரை தாண்டி போயிருக்கேன். யாரா அண்ணா பக்கத்தில் இருக்க 2 கிலோமீட்டர் இருக்குனாரு. ஓ கிட்ட வந்துட்டோமா? தெரியுதா அவனுக்கு? அங்கேருந்து நம்ம மலைக்கு ஆல்மோஸ்ட் தெரியுதுங்க. இது மேலே ஏறி போகிறதா கஷ்டம் போல. சரி ஏறுவோம். அங்கெங்களா போகிற? வழி இருக்காங்க? வழி இருக்கா? அதுக்கிட்டே போயிடலாங்க. ஏற்றிங்களா? என்ன வேலை வர? வரும்போது அப்படி போடுறாங்க.
பொறுமையா போகிறோம். நான் போகும்போது அப்படி போயிடலாம் போல எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க அவங்க. பொறுமையா போடா. ஏய் ஏறுதலா ஏன் நானும் நிற்க ஏறு. இந்த பக்கம் வாங்கடா. நீங்க இப்படி வந்திருக்கலாம், இது வலிக்குது. அந்த கல்லே சொல்லிக்கலாம். நான் அப்ப அங்கேயே இறங்கியிருப்பேன்ல. பொறுமை பொறுமையா போ. இந்த பேக் யார் மாட்டா இப்படி? இந்த பொண்ணு தான். இந்த மழை தாண்டா இருக்காது. சரி இந்த கல்லு தாண்டா கஷ்டம் பாரு. வந்துட்டோம். இப்போ இறங்கும் போது என்ன பண்ணுவோம்? சரி அப்படியே இறங்கிட்டேன். இங்கிட்ட இப்படி போனால் பெரிய கல். இந்த பக்கம் வந்துடுங்க. சரி சரி வா வந்துட்டோம். இந்த ஒரு முக்காடு போட்டு ஒரு பொண்ணு போதும். அந்த பொண்ணு தான். அவ தான் நல்லா இருக்குப்பா தண்ணினா அது. சரி போவோம். ஆனால் இங்கே ஐஸ் கட்டி மாதிரி இருக்கு. ஜில்லுன்னு இருக்க தண்ணி. இங்கே சாப்பிட்டு போயிடலாம். பசிக்கிட்டு இருக்கு. மயக்கமே வருது. அது வெயிட் குறைஞ்சிடும். நடந்துகிட்டே இருக்கீங்க. சாப்பிட்டு உட்காரு. போயிட்டாங்களா? எது இது மேலையா? ரைட்டு. இன்னைக்கு ஏறின மாதிரி எல்லாரும் அப்படி போயிடுறியா? அவள் நம்ம ரிவர்ஸ்லேயே போயிடலாம். இதுக்கு மேலே ஏற முடியாது. இதுக்கு மேலே கடா பாஸ் வருவீங்க. இது ரொம்ப தொப்பாரு இடிக்கும். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். அதே அந்த மாதிரியா வைக்கிறீங்க? டேஞ்சர் போட்டுருக்காங்க. டேஞ்சர் போட்டுருக்காங்க. நல்லா இங்கெல்லாம் போய்கிட்டே இருக்கு. குழந்தை குட்டி நானே ஏற முடியல. அந்த கேரக்டர் அப்படிதான். போலாம் போலாம். வரலப்பா முடியலப்பா. சாப்பிட்டு போடா இதுல உட்கார்ற. இன்னும் கொஞ்சம் தானே இருக்கே. இன்னும் கொஞ்சம் இருக்குமா ப்ரோ? 150 மீட்டர் தான். தேங்க்ஸ் ப்ரோ. வா நம்ம N4 பிரிட்ஜ் கல் மேலே ஏறல. அந்த மாதிரி தான் இதுவும். அது மேலே ஏறி இருக்கல. ஆ தள்ளி விட்டுறாத. நான் வேணா நின்றுக்கிறேன். ஏறு. இதோ இங்கே மேலே வச்சுட்டு நான் கரெக்டாக தான் கீழே ஊற்றுருவேன். ஸோ 5 நிமிஷம் உட்காரலாமா? உட்காந்து போடா வாக்கா. நம்ம கீழே இருந்து டவுன் ஃபால்ல இருந்து கீழே வந்துருக்கோம் மேலே. இவ்வளவு தூரம் நான் பேசிட்டா வா. ஒரு இன்னும் 10 நிமிஷம் 5 நிமிஷம் தான். வா கொஞ்சம் ட்ரை பண்ணினா அங்க போய் ஆட்டோ வாங்க. பேக் தூக்கி போடு. 2 கிலோமீட்டர்னாரு. இங்க பார்த்தா வெறும் கல்லு தான் இருக்கு. என்னாச்சு? நல்லாதான் இருக்கு. தப்பா எத்தல அவ்வளோதான் மட்டை.
இங்கதான் சார் நம்மள தம்பி மேலே போனான்ட்டு. அதுக்கு மேலயா? சொல்லுங்க. மேல போயிட்டு இதுக்கு மேலதாங்க கட்டெல்லாம் போட்டு குரங்கு மட்டும் ஈஸியா எடுத்து பாரு. பாருங்க குரங்கு சொல்றேன். அது அந்த மாதிரி ஜம்ப் பண்ணு. அங்க ஜம்ப் பண்ணி போறடா. அவரு மாத்துனா நீனோ அதுல ஊருக்காரரு அவன் போயிட்டான். அது மேல இருக்கான் பாரா. எப்படியா போடா? இப்படி போயிடலாம். நான் ஈஸியா இருக்கோம். எப்படியா போயிடலாம்? மாதிரியோ ஈஸியா போயிடலாமா? ஈஸியா போயிடலாமா மேலே? அவங்க வரலண்ணா, அவ்வளோதான் மட்டையிட்டாங்க. இதுக்கு மேலே அவங்க நடக்க முடியலன்ட்டாங்க. அவ்வளோதான். பார்த்தேன். விட்டு விட்டு தூரத்துல தண்ணி. நாங்க போய்க்கிறோம். பொறுமையா போய்க்கிறேன். நீ இரு. வா. சரி நீ வெயிட் பண்ணு. சரி நாங்கள் போகலாம். இங்கே உட்காந்து இருக்கோம். அவங்க போவாதீங்கன்றாங்க. இறங்குறது ஈஸியாக வந்துடலாங்க. எப்பா கதிரே கமான் பவரை காட்டு. மங்கி மேன் பவரை காட்டுறா. ஏறா. இதான் தடா ஃபால்ஸோட கீழே ஒன்று பார்த்தோம். இது வந்து கீழே செகண்ட் வந்து இது மேலே தான் ரியல்ஸாக ஃபால்ஸ் தண்ணி வரும். ஸோ இது மேலே ஏறி மஞ்சு ஃபால்ஸ் பாய்க்கு மாதிரி கயிறு கட்டி இழுத்து. கதிரை நீ மேலே ஏறிடு. நாங்கள் வர பின்னாடியா. ஆய திறக்காதீங்கடா. பியர் கில்ஸ் 2.0டா. வாங்க போலாம். ஏதோ இருக்குடா கயிறு. ஏறா. பொறுமையா செப்பல் வழுக்குமே. ஆனால் மேலே போயிட்டு வந்தா அப்போ இன்னும் வழுக்கு வரமோ கீழே இறங்கும் போது. யாரா அது வேலை பாட்டு பாடுறா? துயர்த்து போறாங்க. அவர் அசால்ட்டா ஏற்றாரு மேல. இங்கிருந்து கொழுந்துரும். நீங்களே போங்க. சரி இறங்கும் போது எப்படி இறங்குறது? அது ஈஸி. அங்கிருந்து எப்படி? அப்படியா? போங்க போங்க போங்க.
பொறுமையாக கீழே சேர்லாம் இருக்கு வழுக்கும். ஓகே பொறுமையாண்ணா முன்ன சொல்லடா அவர் நீ ஏறுவான்னு தெரியும்டா. இங்க கீழே போட்டு யாரும் எடுக்க மாட்டாங்க வந்து பொறுமை பொறுமை. காப்பாது கதிர இதுக்கு மேலே இப்படி பூந்து அவங்க போகணுமா அந்த இடத்துக்கு போகணுமா? நான் செருப்பை கழட்டி வச்சிட்டேன். நான் இது மாதிரி நான் வழுக்குதுன்ட்டு குத்துனாலும் பரவாயில்ல வழுக்குது ரொம்ப. பொங்கலை ஏறி நிக்கிறா எப்படி நான் ஏறலாம் இதுல? அப்பா இப்படியே ஈஸியா இருங்க வழி இறங்க இப்படியா மூன்று வாரி எப்படி இறக்குறாங்க? போயிடலாம் போயிட்டு வரலாம் 10 நிமிஷம் தான் 20 ரூபாயா அவங்க அப்படியே சொல்லுவாங்க. வாங்க போகலாம் வந்துட்டோம். கடை சொல்ல மேலே டாப்பு அப்பா இப்படிதானா? சரி வர 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 வீட்டு மேலே விட இன்னைக்கு நிறைய வேலை வாங்கி வச்சிங்களா? அந்த பொண்ணு தானே இங்க வந்துட்டு கீழே கஷ்டப்பட்டு மேலே வந்துருக்கோம். அப்படியே மேலே கீழே வாங்க கூப்பிடுறாங்க. மேலே அப்படி என்னதான் இருக்குன்னு பார்த்தே ஆகணும். வாங்க போகலாம். கடை ஃபால்ஸோட 3rd பார்ட்டா ஃபைனல் சாப்டர் இதுதான்டா. ஓ கஷ்டப்பட்டு மேலே ஏறி அப்படி ஏறி அப்படி ஏறி அப்படி ஏறி இன்னும் கொஞ்சம் தான். ஆமாம் அவங்களே ஏற்றிடலாம். ஆனால் அந்த மகா வந்து ஏற்றுறது கொஞ்சம் கஷ்டம். எப்படியும் வந்துட்டேன். நம்மளோட 3 பேர் தான் ஓத்துறாருல. போ போ நட நட அசல்ட்டா ஏறுறா என்ன அப்படித்தான். எங்க வீட்டுல எல்லாம் இந்த மலை மேலே ஏறுன்னு சொன்னு வைய ரவுண்ட் கரெக்ட் அதே தான். ஓகே இவ்வளோ கஷ்டப்பட்டு ஜம்ப் பண்ணி ட்ரெக் பண்ணி அப்பா பிரேக்ஸ் மாதிரி மேலே ஏறி வந்து ஃபைனலாக இதாக ஏரியா. ஆக்சுவலி இதுக்காக இல்லை இதுக்காக ஓ இதான் மெயின் ஃபால்ஸ். நீங்கள் குரங்குங்க அது எல்லாமே இருக்குங்க எல்லாம் குரங்கு தான். ஸோ நல்ல போய் இல்லை இங்கே ஃபுல்லாக வழுக்குது. யாரும் பெரிய குறை போட மாட்டேன்னா இதுதான் நல்லா இருக்கு. இதுதான் நீங்கள் கேட்ட கடா ஃபால்ஸ். என்ன தண்ணி கம்மியாக வருது. போகலாம் ஃபுல்லாக கட்டிடலாமா எப்படி? இல்லை அவன் ட்ரெஸ்ஸாக கட்டிக்கலாம் எப்படி சரி கட்டிடலாமா கட்டிடலாமா எப்படி? ஒன்றுதான் இருக்கா?
எப்படி இருக்க? குளிர்தா? என்ன அடி டமா டமா கொடுங்க. தலைவரா போங்க. ஜில்லுன்னு இருக்குதே. அவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்து ஓ அதான் தண்ணி இல்லை இதை தான் குடிக்கணும். வேறு வழியே இல்லை குடிக்கணும். தண்ணி செம்ம டேஸ்ட். தண்ணி டேஸ்டாக தான் இருக்குன்னா அங்கே பாரா இன்னும் மேலே இருக்கா? அவ்வளோதானே ப்ரோ? இன்னும் இருக்கா? இதுக்கு மேலே போகணும். ஆனால் என்ன மேலே ஏறதா கொஞ்சம் அவங்களால முடியாது ரொம்ப. அந்த பொண்ணால் ரொம்ப கஷ்டம் மகாலா ஏறுறதுக்கு. நம்ம ஓ இல்லை அங்கே மேலே தான் ஆரம்பிக்கு நம்ம அப்படிதான் இல்லையா? ஓ ஓகே. நான் இதுக்கு மேலே எந்த ஒருத்தர் வந்திருக்காருன்னு இதுதாங்க கடை பாஸ். இந்த வீடியோ இந்த விளாக் வச்சு மேலே ஏறி வந்துடாதீங்க. முடியாது. இதெல்லாம் முடியும். மேலே ஏறி வர கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல. மேலே ஏறி வரீங்கன்னா வாங்க. இது மே மாதம் வர தண்ணி. இல்லை டிசம்பர்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஆனால் நான் ரொம்ப இதே தண்ணியாக அதிகமாக இருக்கும். மேலே குரங்குலாம் இருக்குது. கட்டாயிடுச்சு. அவ்வளோதானா? அவ்வளோதான் போதும். கீழே கஷ்டப்பட்டு உட்காந்து போனாங்க. யாரா நீங்க வாட்டர் பாட்டில் தான் நல்லா இருக்கு. தண்ணியை பிடிச்சி போட்டு குடிக்கலாம். என்ன பண்ணுறான்? மசாஜுக்கு தான் நிற்கிறது. அப்படியா வர மாதிரி இருக்கு. வரனா கண்டிப்பாக வரலாம். ஆனால் ரொம்ப ரிஸ்க்கு மேலே ஏறி வர்றது. மேபி இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு இந்த பிளேஸ் அப்டேட் எதாவது பண்ணி மேலே வர ஈஸியாக இருந்தால். இன்னும் அங்கேயே தண்ணி போகுதா கொஞ்சம்? அது ஆனால் சின்னதாக தண்ணி போகுது. இந்த நதியை வைக்கணும். காட்டு கற்று கற்றுருவாங்க. அங்கே போய்
அவ்வளோதான் குட் பாய். நாங்கள் இதுக்கு மேலே நாங்கள் வருவேன் கேட்டால் கண்டிப்பாக வரமாட்டேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வர்றதுக்கு குயின்ஸ் வேனில் போய் உட்காந்துடலாம். அதெல்லாம் என்ன இங்கே நல்லா இருக்கு. அது மேலே இருக்காங்க சார் தான் அதுவும் கூட இருக்காங்கண்ணா. இதோ ஒன்று அது அங்கே ஒன்று யாரா மிஷன் பாசிபிள் 6 எடுப்பாங்க போனேன். சரி அவ்வளோதான் போகலாம். இதுக்கு மேலே இங்கே வர முடியாது. பாய் அதை வந்துட்டு ஜாலியாக சுற்றின்னு வருங்க. போகலாங்க. போ இதுக்கு மேலே நான் ஒழுங்கு விடுறாங்க. அதுக்கு மேலாம் முடியாது நம்மளால. இது வரைக்கும் வந்தது பெருசு. அது சீக்கிரம் போயிடாதா, பொறுமையாக போகும். ஆனால் தனியாக ஏற முடியாது. இற முடியாது. நாங்களாம் அப்படிதான் என்ஜாய் பண்ணுறாங்க. ஒரு புளியா ஸோ மஞ்சள் பாய்ஸ் மாதிரியா? கடா ஃபால்ஸ் ஒரு நாள் முடிச்சிட்டேன். எல்லாம் கிளம்பிட்டாங்க. நானும் போகிறேன். பாய். இதுக்கப்புறம் கீழே இறங்கிட்டே பேசுகிறேன். முடியலை. வரண்டா இருறா. தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் தான் எனர்ஜியாக இருக்கு. இப்போ கத்திலே இருந்தா குரங்கு விட இவங்க தான் கத்துறாங்க நிறையா. இதுதான் வியூ பாயிண்ட். நம்ம அங்கேருந்து ஏறி இருக்கோம். கீழேருந்து இந்த மலையை தாண்டி மேலே வந்து இங்கே இருக்க தடா ஃபால்ஸை பார்த்துருக்கோம். இதெல்லாம் கண்டிப்பாக வரேன்டா. ஓ அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம கீழே போய் சாப்பிடணும். பசிக்குது. இப்படிதானா? இப்படி போயிட்டு நம்ம வந்த வழியா? சரி ஓகே. இது கொஞ்சம் எப்படி கீழே குழி பாரு. மஞ்சுமல் பாய்ஸ் குழி சந்து தெரியுதா? என்னடா பண்ற? இது வழுக்குது. இந்த குட்டி குஞ்சானுங்களை வச்சுன்னு போ. அப்ப நீ தான் இறங்குமா? எப்படி குதிக்கிறது? அவ்வளோ நீட்ட காலை வச்சுக்கிற குதிக்க முடியாதுங்க. செருப்பு இல்லைண்ணா. இந்தா செருப்புண்ணா குச்சிட்டு தரேன். அப்படியே போட்டுக்க. நான் தான் அங்கே வந்து அங்கே நீ எப்படி இறங்கும்? நான் வரேன்டா. அப்பா நல்லா பெல்ட் மாட்டிக்க வழுக்கும். இந்த லேடிஸ் எடுப்போம்.
எப்பா இவர் எப்படி இறங்கலாம்? ரிஸ்க் எடுத்து இவ்வளோ கஷ்டப்பட்டாட இறங்கணும். இல்லை எப்படி இறங்கலாமா? அப்படி வேணாம். இப்போதான் போகிறாங்க. இவனை மட்டும் பிடிச்சிருங்க, கேட்ச் ஆகுது. அவனுக்கு வராது. அவனை கை பேசாம அவனை குழந்தைய தூக்கமே தூக்கிடுங்க முடிஞ்சு. நான் வந்துடுறேன். எங்கடா போறீங்க? அப்படியே சொர்க்க சொல்லு போ. இது வாங்கடா, கஷ்டமா போய் சாவ போறீங்க. இப்படியே மாட்டாங்க, இப்படியே வாடா. கேஸ் ஆயிடும். எப்பா அங்கேருந்து மேலே ஏறி இந்த கல்ல தான் இறங்கணும். இறங்கிட்டோம். நம்ம இப்படி வந்து ஏறணும்ல, ஆனால் இதான் ஈஸியாக இருக்கு சொல்ல போனா. நீங்க வேணா குஸ்து போலாமா? ரிஸ்க் இல்ல போ. பொறுமடா. ரொம்ப ஆரம்ப வர இந்தியா இறங்கி வந்துட்டோம். மழை மழை யாரா அது? இங்கடா அந்த பக்கம் போவாத, அந்த பக்கம் போவாது. அங்க அது நாளை காணும். உள்ள போங்க, உள்ள நில்லுங்க. ஸ்லோ மோஷனே எப்படி? ஆன் பண்ணி தானே இருக்கு. போடா
ரெண்டு பேரும் ஒண்ணா போங்க. அது ஓடிச்சு. ஓகே வாங்க போலாம். இதுதான் என்ஜாய்மெண்ட் இது உட்கார்றது. ஒன்லி 7% பேட்டரி லெஃப்ட். இதுக்கப்புறம் 7% தான் இருக்கு. அவ்வளோதான். என்னது இது பேக் ஹில்ஸ் மாதிரி. அவ்வளோதான் கிளம்பியாச்சு. போயிட்டு இதுக்கப்புறம் நம்ம எப்படியா வந்தோம்? ஏறதை விட இறக்குதான்ப்பா கஷ்டம். இதுல நம்ம குளிச்சுட்டு வந்தோம். ஆனா இங்க கத்துற மேலப்பா, இங்க இருந்து நம்ம மேல போயிட்டு அது வரைக்கும் போயிருக்கோம் லாஸ்ட். தெரியட்டும், பரவாயில்ல பேசவே இல்லை. பரவாயில்ல, நாங்க போடுவோம். யாரா அது லுங்கி எல்லாம் கீழே போட்டு வச்சிருக்குது? ஏய் ரிஸ்க் சொல்லுங்க, எடுக்கிறேன் இல்ல வேணாம். எப்படி நீங்க 2 பேரும் கார்ல போட்டீங்கன்னா 2 கார் எடுத்துக்கணும். 2 கார்ல எடுத்துட்டு வந்து 1000 கட்டி சொன்னோம். 500 கிலோமீட்டர் அதுலயுமே மீட்டர் ஏறல. ஓகே, இது வந்து இங்க வரதுக்கு முன்னாடி ஒரு 200 ருபீஸ்க்கு முன்னாடி அடிச்சோம். ஏன்னா ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி ட்ரை ஆயிடுச்சு. அங்க ட்ரை ஆயிட்டு லாஸ்ட்ல பெட்ரோல் வாங்கி போட்டு வந்தோம். அவங்களும் 500 போட்டுருக்காங்க. வண்டி பாயிண்டே ரைஸ் ஆகலனா நம்ம எங்க போறோம்? 2 வண்டிக்கு நாங்க அங்க போட்டோம். சரி செக் பண்ணா பண்ணு. இல்ல அதுல இது பண்ண வேணாம். எவ்வளவுனா 500 ரூபாய். 500 ரூபாய் தானே? 500 ரூபாய்க்கு தானே 500 போடும். 500 அமௌண்ட்ல போடு. ரெட்ல போடாத. அமௌண்ட்ல போடுங்க. கண்ணு மேலே அப்புறம் மேல வச்சிட்டாங்க. பெட்ரோல் போடு. வீடியோ இங்க வீடியோ ஒரு வீடியோ இங்க தான் வந்து இருக்கு. தான் வந்துச்சு. ஏன் ஸ்டாப் ஆகுது? இல்லடா அது 500 பாயிண்ட் கம்மியா தான். 500 போட்டோம். 5 లీటర్స్ పోటా కరెక్టా వస్తుంది. 500 ఇంకా హాఫ్ లీటర్ పడితే కరెక్టా వస్తుంది. సరేనా? కమ్ వరాదు. சரி, இப்ப எங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? சரி, அப்ப இதுக்கு முன்னாடி ஒரு கார் போட்டாங்க அவங்களுக்கு. నేను కరెక్టా పోటానా? ஓபன் பண்ணது ஓபன் அது ஓபன் பண்ணு. இது ஓபன் பண்றாங்க. இங்க அசைட் அனுப்போ. கீழே வந்து சின்னதா இருக்கும். டேங்க் திறக்கிற மாதிரி. தூக்காத வெளி. அதான் என்ன பிரச்சனை தெரியல. 500 போட்டாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை ப்ரோ. இப்போ அது உங்களுக்கு வந்து கணக்கு கட்ட போடல. 1000 ரூபா லாஸ். நாங்கள் ஆல்ரெடி அந்த வண்டியில் பெட்ரோல் இருந்தால் அந்த வண்டி ஓடுறதுனால நாங்கள் அந்த வண்டியில் பெட்ரோல் பிடிச்சி நாங்கள் 500 ரூபா போட்டிருக்கோம். இப்போ இங்கே தான் 500 ரூபா போட்டுருக்கோம். பார்த்தா கடைசியில் 2 கிலோமீட்டர் ட்ரை ஆயிடுச்சு. அப்புறமேட்டு நாங்கள் 200 ரூபாய்க்கு வேற வாங்கணும். யாராச்சும் 200 கிலோமீட்டருக்கு சென்னையிலேருந்து 2000 ரூபா பெட்ரோல் போடுவாங்களா? சரி, அதுதான் டவுட்டாக இருக்கு. இதை செக் பண்ணுறாரு. என்ன சீமன வாட வருது? எனக்கு தெரியாது. நான் சொல்ல போலீஸ் ஸ்டேஷன் சீமன வாட தான் வருது. போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் போடு. சீமன வாட தான் வருது. தெரியல. சீமன வாட எல்லாம் வந்து ஒரு பெட்ரோலோட எனக்கு தெரியாது. சீமன தெரியாது. சீமன வாட இருங்க, நானே டெஸ்ட் பண்ணுறேன். போடு. சரினா? சரி. பெட்ரோல் மாத்துறது. ஆனா கெரோசின் மாதிரியே இருக்கு. அதை மிக்ஸ் பண்ணா எப்படி இருக்கும்? ஒண்ணு கெரோசின் தான். அப்படியே வருது. இல்ல, அந்த மிக்ஸ் பண்ணா ஒரு ஃபீல் வரும்ல. ரெண்டுமே சேர்ந்தா உங்களுக்கு டென்ஷன் இல்லைனா పోలీస్ స్టేషన్ ఇருக்கு. మేనేజర్ చెప్పేదిన్నా అక్కడ పోలీస్ స్టేషన్ ఉంది. ఆడ కంప్లీట్ చేయండి. వాళ్ళు ఏం చేస్తారు ఓకేనా?
ఇప్పుడు మీరు మాతో మాట్లాడి என்ன போட்டிருந்தோம் தடப்பா லிங்க் வேணா இந்த குரூப்ல வீடியோ போட்டு போட்டுற வேண்டியதான். ஸ்கேம் பண்றாங்க guys. அதுக்குள்ள இல்ல நம்ம மெயின் சிட்டில பண்ணாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க ஒரே நாள்ல. இப்ப மெயின் சிட்டினா எல்லாரும் வண்டி எடுத்து போறாங்க. இப்ப இது என்ன கதை இது? நீ போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் போடு. சரி என்ன கதை சொல்லு. உனக்கு தெரியாது. நீ போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் போடு. அது ஒரே மாதா ஸ்மெல் வருதுல போலீஸ் ஸ்டேஷன் அந்த கெரோசின் ஸ்மெல் வரல. அந்த ஸ்மெல் ஹெவியா வருது. பெட்ரோல் கம்மியா வர மாதிரி. பெட்ரோலே இல்ல ப்ரோ. ஹெவியா கிருஷ்ணா ஸ்மெல் கிருஷ்ணா மாதிரி அது. அவங்க மேனேஜர் ஃபோன் எடுத்து போலாம். நம்ம அப்படியே கிளம்பலாம். போற வெளில போட்டுக்கலாம். இந்த வண்டிக்கு எடுத்தோம் ப்ரோ. ஒரு 2 or 3 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி வண்டி ட்ரை பிளாக்ல ஒரு இடத்துல வாங்கி பெட்ரோல் போட்டு இங்கே வந்தோம். இங்கே வந்து 500 போட்டு தான் போயிட்டு அவங்களுக்குமே ஏர்ல ப்ரோ. இந்த 200 ரூபா போட்டதுல அந்த 200 ரூபா போட்டு அந்த இதுக்கு 20 கிலோமீட்டர் வண்டி போயிட்டு இருந்துச்சு. அவ்வளோதான். நாங்கள் அதுக்கப்புறம் இவங்க ஒரு 500 போயிட்டு இருக்காங்க. பெட்ரோல் பாயிண்ட் ரைஸ் வண்டி நவுத்தி பார்க்குறாங்க. வண்டி நவுத்தி பார்த்துட்டு இப்படி வந்தாச்சு. வண்டி இன்னும் அவங்களுக்கும் ரைஸ் ஆகல. இப்போ நாங்கள் முடிச்சு பார்த்தோம். அதில் வந்து பெட்ரோல் எல்லாம் கெரோசின். அண்ணா பெட்ரோல் போட வேணாம். நான் பெட்ரோலே இல்லைண்ணா, கெரோசின் அது. கிளம்புங்க, நான் வேற பங்க்ல போட்டுக்கிறேன். பங்க் வேற பங்க்ல போடணா. சரி யார் வாங்க சன்செட் நல்லா இருக்கு. பரோட்டா தோசை இருக்குங்க. வாங்கிக்கோங்க என்ன வேணும். இட்லி இருக்கு. இது குருமா. சாம்பார் இந்த கடைக்கு மட்டும் வந்துடாதீங்க, நல்லாவே இல்லை. 2 மணிலேருந்தா 2லேருந்து 5 கரெக்டாக ஒரு 4.5 hours. ஸோ ஆஃப்டர்நூன் 2 மணிலேருந்து ஈவினிங் 5:30 மணி வரைக்கும் கடை பாஸ் வச்சுட்டு அப்புறம் இப்போ தான் கிளம்பி சென்ட்ரல் இந்துக்குள்ள இருக்கோம். இப்போ நான் இங்கேருந்து அப்படியே சென்ட்ரல் ஏரியா இறங்கிட்டு வீட்டுக்கு போகிறோம். ஸோ இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். அது கறந்து போயிடுச்சு. பண்ணிட்டு அவர் அங்கே ஃபோன் பேசிடுவேன். ஏய் அங்கே ஷிஃப்ட்டு வந்து சீக்கிரம் ஆன் போடு. ஓ அதுதான் ஓகே. சரி கரண்ட் கட் ஆகி ஆஃப் ஆயிடுச்சு. தென் நான் வீட்டுக்கு போயிட்டு நான் vlog எடிட் பண்ணி 1 வாரமா சீக்கிரமா போட பாருங்க. போகிறேன் எப்படியோ ஒரு வாரம் ஆகிடும். எடுத்துகிட்டு எடிட் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் vlog உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் டேக் கேர். பாய்.